போய் தியா குருவிய கூப்பிட ஆரம்பிச்சான். ஏ தியா, ஏ தியா, எந்திரி, நான் தான் குணால் வந்திருக்கேன். இவ என்ன கும்பகர்ணனுக்கு தங்கச்சி மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கா? குணாலோட சத்தம் கேட்டு தியா குருவியும் எந்திரிச்சு, ஏய் குணால், இங்க என்ன பண்ற? அம்மா எந்திரிச்சாங்கன்னா திட்டு விழும். தியா, இந்த பழத்தோட வாசத்தை நீ நுகர்ந்து பாத்தியா? இந்த பழம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வா, இந்த பழத்தை போய் நாம எடுத்துட்டு வரலாம். ஐயோ குணால், அது பேய்க்காடு. அங்க அம்மா போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீயும் போகாம இருக்கிறது தான் நல்லது. ஐயோ தியா, எனக்கு தெரிஞ்சு அங்க பேய் ஒன்றும் இருக்காது. யாரோ ஒருத்தர் அந்த பழத்தை தனியா சாப்பிட்றதுக்காக இப்படி ஒரு கதையை கட்டி விட்டுருக்காங்க. வா போலாம். அப்படி சொல்லிட்டு 2 பறவைகளுமே அந்த காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காடு ரொம்பவே இருட்டாவும் பயங்கரமாவும் இருந்துச்சு. அந்த வாசனை வர இடத்துக்கு நம்ம தியா குருவியும் குணால் காகமும்